மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் அதிரடியாக கைது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் உட்பட 3 பேர் இன்று நீதிமன்றில் முன்னிலை. மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிதவின் மனுவை நீதிமன்றம் நிராகரித்ததால் தப்பிக்கவே முடியாது வெளிவரும் மோசடிகள். குற்ற கும்பல் உறுப்பினர் கமாண்டோ சலிந்து ஜூலை 16 வரை நீதிமன்ற காவலில் வைக்க அதிரடி உத்தரவு. 100 ரூபாய் கேட்டுக் கொடுக்காத காரணத்தால் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய 4 பேர் அதிரடியாக கைது. இன்று முதல் அஸ்வஸ்ம முதியோர் கொடுப்பனவு வங்கி கணக்குகளுக்கு வைப்பு. இலங்கைக்கு உலகின் முன்னணி தீவாக சர்வதேச அங்கீகாரம். இணைய வியாபாரத்தில் அதிக வருமானம் என்று ஆசை காட்டி லட்சக்கணக்கில் மோசடி செய்த இளைஞன் கைது. 12 மணி நேர நீர்வெட்டு கொழும்பில். இனி தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கரணகொட சற்று முன்னர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்சவுக்கு மிக நெருங்கிய ஒருவர் என்பதோடு இவரின் மோசடிகள் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இலங்கை கடற்படையில் ஜோசித ராஜபக்சவை நிறைவேற்று அதிகாரியாக நியமித்ததோடு அதனை அடுத்து பிரித்தானியா ராயல் கடற்படை கல்லூரியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி குறித்து விசாரணைக்காகவே கரணகொட இதற்கு முன்னர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டிருந்தார். இவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்சவுக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் என்பதோடு உடல்நல குறைவை காரணம் சொல்லி இவர் இதற்கு முன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆணைக்குழுவின் முன் ஆஜராகவில்லை. ஜோசித ராஜபக்சவும் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு அதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஆனாலும் கரணகொடவின் இன்றைய கைது அதே விசாரணையோடு தொடர்புடையதா என்பதை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழு அதிகாரப்பூர்வமாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதோடு இது குறித்த மேலதிக விவரங்களை எங்கள் அடுத்த செய்தியில் எதிர்பார்க்கலாம். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதியின் முன்னாள் அமைப்பாளர் சரித் அபேசிங்க மற்றும் இலங்கை விமான நிலையம் மற்றும் வான்வழி சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் அருணஸ்ரீ வரச கென்னதிகே என்று 3 பேரும் இன்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் ஆட்சியில் தாராளமாகவே ஊழல் அரங்கேறியுள்ளது என்பதையும் தாண்டி அரசாங்கத்தில் இருந்தவர்களே ஊழலில் அதிகம் ஈடுபட்டுள்ளமை அனுர ஆட்சியில் இப்பொழுது அம்பலமாகி வருகின்றது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகள் குறித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அண்மையில் கைது செய்யப்பட்ட இவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த விளக்கமறியல் காலம் இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் இவர்கள் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக்கவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவுகளில் இருந்து இல்லாமல் செய்து மற்றும் ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவரை சாதாரண கைதியாக தடுத்து வைப்பதற்கும் 1200 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சம்பவம் குறித்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இது மட்டுமில்லாது 2023 மார்ச் மாதத்தில் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ச, சரித் அபேசிங்க மற்றும் சிவில் அருண வரணகண்டிக ஆகியோர் துபாய்க்கு சென்றிருந்ததாக லஞ்ச ஆணைக்குழு கூறியுள்ளது. ஒரே விமானத்தில் இவர்கள் துபாய்க்கு சென்று கரக்கட்டாவின் மனைவி மதுசிகா மதுவந்தி மற்றும் மிடிகம ருவான் என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியை சந்தித்ததாகவும் ஆணைக்குழு மேலும் வெளிப்படுத்தியுள்ளதோடு கரக்கட்டாவின் மனைவியிடமிருந்து லஞ்சத்தை பெற்றதாக விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக கரக்கட்டாவின் மனைவி மதுசானி காவல்துறையினரிடம் எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடு அளித்திருந்ததாகவும் நதுன் சிந்தக்க என்ற கரக்கட்டாவும் விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இருக்கும் பணச்செலவை வழக்கில் தனக்கு எதிரான சதி குற்றச்சாட்டை நிலைநிறுத்த முடியாது என்று தீர்ப்பளிக்க கோரி மஹிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்ச தாக்கல் செய்த சீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட சதி குற்றச்சாட்டை எதிர்த்து குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததோடு இந்த குற்றச்சாட்டு சட்டப்படி நிலைநிறுத்தத்தக்கது இல்லை என்று ஜோசித ராஜபக்ச வாதிட்டுள்ளார். நீதிபதிகள் அமல் ரணராஜா மற்றும் டாக்டர் சுமுடு பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனுவை நிராகரித்ததோடு சதி குற்றச்சாட்டை கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கு சட்டமா அதிபரால் ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பணச்செலவை குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் வைத்து விசாரிக்கப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கமாண்டோ சலிந்தோவை கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம ஜூலை 16ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். சிஐடி அதிகாரிகள் மேலதிக அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து வாதங்களை முன்வைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு சந்தேக நபர் சூம் தொழில்நுட்பத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். நீதிமன்ற வளாகத்திற்குள் நிகழ்ந்த கனைமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அவர் ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது.
அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தில் ஜூன் மாதத்திற்கான 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவு இன்று முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6,21,761 முதியோர்களுக்கு மொத்தமாக 310 கோடியே 80,50,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. அத்தோடு இரண்டாம் கட்டத்தின் கீழ் 76,139 முதியோர்களுக்கு 38 கோடியே 6,95,000 ரூபாய் அஸ்வசும வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் தகுதியுடைய பயனாளர்கள் இன்று முதல் தங்களுடைய வங்கிக் கணக்குகள் ஊடாக குறித்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையத்தில் வியாபாரம் செய்து அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் என்று பொய் சொல்லி நம்ப வைத்து 43 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண கணனி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடந்த விசாரணைகளில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளில் பேஸ்புக் மற்றும் டெலிகிராம் சமூக ஊடகங்கள் ஊடாக நபர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி இணைய வியாபாரத்தில் முதலீடு செய்தால் அதிக வருமானம் கிடைக்கும் என்று கூறி மோசடியில் ஈடுபட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் மொத்தமாக 43,86,000 ரூபாவை மோசடி செய்துள்ளமை அம்பலமாகியுள்ளதோடு அதில் 5 லட்சம் ரூபாவை தனிப்பட்ட தேவைகளுக்காக முறையற்ற வகையில் பயன்படுத்தியிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் பேருவளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து வடமேல் மாகாண கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் 2 பேர் 100 ரூபாய் பணத்தை கொடுக்க மறுத்த காரணத்தால் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளதோடு இவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வயம்ப டெக் என்ற தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயின்று பவுனுக்கெதிர பகுதியில் தங்கியிருந்த 19 வயதுடைய 2 மாணவர்கள் தங்களுடைய தங்குமிடம் நோக்கி சென்று கொண்டிருந்த நேரம் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் இருவரும் சிகிச்சைக்காக குருநாகல் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு கைதானவர்கள் 19, 24 மற்றும் 25 வயதுடைய இளைஞர்கள் என்றும் இவர்கள் கெபல்லவ வீரம்புக்கெதிர பகுதிகளை சேர்ந்தவர்கள் என இப்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்துள்ளது. கொழும்பின் பல பகுதிகளில் 12 மணி நேரத்திற்கு நீர் விநியோகம் தடைப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. குறித்த நீர் விநியோக தடையானது நாளை 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரையான 12 மணித்தியால காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் சபை தெரிவித்துள்ளது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முள்ளேரியா உபமின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு வேலைகள், தெகிவளை நீர் உந்து நிலையம் மற்றும் மாளிகாவத்தை லைட் ஹவுஸ் நீருந்து நிலையம் ஆகியவற்றின் மேம்பாட்டு வேலைகள் காரணமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு 1 முதல் 15 வரையான அனைத்து பகுதிகளிலும் இந்த நீர் விநியோகம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதோடு ஸ்ரீ ஜேவர்த்தனபுர கோட்டை, பத்திரமுல்ல, பெலவத்த, கோகாந்தர, கொஸ்வத்தை, தலவத்துக்கொடை, ராஜகிரிய, மெரிகான, மாதிவல மற்றும் நுகேகொட, நாவல்ல, கொலன்னாவ, ஜைனூர், கொட்டிகாவத்தை, அங்கொட, வெள்ளம்பிட்டிய, ஒருகொடவத்த, கடுவல, மகரகம, பொருளஸ்கமுவ மற்றும் பிலியந்தலை ஆகிய இடங்களில் நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதும் குறிப்பிட வேண்டியது. 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த தீவுகளுக்காக சுற்றுலா தலங்களின் தரவரிசையில் இலங்கை நாடு முதலிடத்தை பெற்றுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. சர்வதேச சுற்றுலா ஊடகமான பிக் 7 டிராவல் நடத்திய மதிப்பீட்டின் அடிப்படையில் இயற்கை அழகு, பல்லுயிர் பெருக்கம், கலாச்சார பாரம்பரியம், சுற்றுலா அனுபவங்கள், உலகளாவிய பிரபலம் உள்ளிட்ட பல காரணிகளின் அடிப்படையில் குறித்த தரவரிசைப்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனாலும் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் கடும் வீழ்ச்சி உண்டாகியதும் குறிப்பிட வேண்டியது.